ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, மனதில் சஞ்சலத்தோடு என் வார்த்தையை கேட்க வந்தாயா? மனதின் வலிகள் தாங்க முடியாமல் தாய் என்னதான் சொல்கிறார்கள் என்று கேட்கலாம் என்று வந்தாயா? இந்த ஆதி பராசக்தி நமக்கு ஏதும் நல்லது செய்துவிடாதா என்ற நம்பிக்கையில் என் வார்த்தையை கேட்க வந்தாயா? ஆதி பராசக்தி தாய் என்னை ஏன் அழச் சொல்கிறது என்ற கேள்வியோடு என்னை கேட்க வந்தாயா? தங்கமே, அனைத்திற்கும் விடை கொடுக்கத்தானே வந்திருக்கிறேன். கேள்விகளை சுமந்து கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளைக்கு பதிலை சுமந்து வந்த இந்த ஆதி பராசக்தி உனக்கு பதிலை கொடுக்கத்தான் காத்திருக்கிறேன். இதை பாதியில் தள்ளிவிட்டு போகாமல் முழுமையடையச் செய். இறுதி வரை முழுமையாக கேள். அப்போது உனக்கு நடக்க வேண்டியது தடையில்லாமல் நடக்கும், கிடைக்க வேண்டியது தடையில்லாமல் கிடைக்கும். பழிகளை சுமந்து நிற்கும் நீ, உன்னிடம் எந்த தவறும் இல்லை என்று நீ உறுதிப்படுத்தலாம் அனைவருக்கும். பிள்ளையின் கேள்விக்குறியான வாழ்க்கை எப்போது சரியாகும் என்று வருத்தத்தோடு காத்திருக்கும் என் பிள்ளைக்கு நான் இன்று ஒரு பதிலை சொல்லத்தான் வந்திருக்கிறேன். அன்பு குழந்தையே, ஏன் எனக்கு மட்டும் இத்தனை பாடுகள்? ஏன் என்னை மட்டும் அளவைத்து பார்க்கிறீர்கள்? என்னால் முடியவில்லை, சோர்ந்து போய்விட்டேன். நான் கைகளிலும் கால்களிலும் பலம் இல்லை, மனதிலும் தைரியம் இல்லை, காப்பாற்றுங்கள் தாயே என்று கேட்கிறாயா? தங்கமே, நீ அழ வேண்டும் இப்போது. நீ அழுக வேண்டும் இப்போது. நீ கதறி துடிக்க வேண்டும் இப்போது. அப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீயும் உன் அழுகையை அடக்குகிறாய். அழுகையை அடக்கி அடக்கி குமுறிக் கொண்டிருக்கிறாய். பிள்ளையே, அழு. இந்த ஆதி பராசக்தியிடம் அழு. உன் கண்ணீரை என்னிடம் கொட்டு. உன் கண்ணீரின் பாதத்தை நனைக்கட்டும் என் அன்பு பிள்ளையே. உன் வேதனைகளை உன் கண்ணீராக எனக்கு காட்டு. தங்கமே, உன் வேதனைகளை சுமந்து நிற்கும் அந்த மனதில் இருக்கும் காயங்கள் எனக்கு தெரியாது என்று நினைத்தாயா? அழுகையை கட்டுப்படுத்தாதே. யார் மூலம் இந்த அழுகை உனக்கு வந்ததோ அந்த அழுகையை கட்டுப்படுத்தினால் அவன் சிரித்துக் கொண்டிருப்பான். அந்த அழுகையை கட்டுப்படுத்தாமல் உன் அழுகையின் கண்ணீரை என் கால்களுக்கு சமர்ப்பித்து விடு என் தங்கமே. நீ கண்ணீர் விடவிடத்தான், நீ அழுக அழுகத்தான் அந்த பாவம் அத்தனையும் உனக்கு சிரமங்களை அள்ளி கொடுத்து கொண்டு சந்தோஷமாக தெரிந்து கொண்டிருக்கிறானே உன் எதிரி, உன் துரோகி, அவனை போய் சேரும். நீ உன் கண்ணீரை அடக்கி அடக்கி உள்ளுக்குள் வைத்து வைத்து உன்னை நீயே சிரமப்படுத்திக் கொண்டிருக்கிறாய். உன் கண்ணீர் அவனுக்கு பதிலளிக்கும். உன்னுடைய கண்ணீர் அவனை சிதைத்துவிடும். நீ அழ வேண்டும் இப்போது. அழு, கண்ணீர் விடு. அவன் என்னென்ன செய்தானோ என்னிடம் சொல்லி என் பாதத்தை நனைத்து விடு இப்போது. தங்கமே, தண்டனை கொடுப்பது என்னுடைய நோக்கம் அல்ல. தண்டனை கொடுக்காமல் இவன் போல் இருப்பவர்கள் எல்லாம் திருந்த மாட்டார்கள் என் பிள்ளையே. அடிபட்டு திருந்தும் ஜென்மங்கள் இருந்தால் இந்த தாய் அடிக்கத்தானே வேண்டும். அதனால் தான் சொல்கிறேன், கண்ணீர் விட்டு அவன் செய்த காரியங்களை நினைத்து கதறியழு. உன் கண்ணீரின் பாதத்தை நனைக்கட்டும். இந்த ஆதி பராசக்தி கூறுவதில் காரியங்கள் இருக்கிறது என்று நம்பி உன் கண்ணீரை எனக்கு சமர்ப்பித்து விடு. தங்கமே, நாளுக்கு நாள் துரோகங்கள் அதிகமாகிவிட்டது. நாளுக்கு நாள் உன்னுடைய சிரமங்களும் அதிகமாகிக் கொண்டே போகிறது. எப்போது எது நடக்கும் என்ற அச்சம் உனக்குள் அதிகமாகிவிட்டது. யார் எந்த செய்தியை எடுத்து வருவார்கள் என்ற பயம் உனக்குள் அதிகமாகிவிட்டது. இப்படியே இனியும் விட்டுவிட்டால்
நாசக்காரர்கள் நினைத்தது போல நீ நாசமாகி விடுவாய். இதை பார்ப்பதற்குத்தான் உன் ஆதி பராசக்தி உன்னோடு நான் இருக்கிறேனா என்ன? அன்பு பிள்ளையே, வருத்தப்படாதே. உன் கண்ணீருக்கு விடை கிடைக்க வேண்டிய நன்னாள் இது. உன் கண்ணீருக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நின்று கொண்டிருக்கிறான் அந்த எதிரி, அந்த நாசக்காரன், அந்த துரோகி. அவனும் அவளும் சேர்ந்து கொண்டு ஆடும் ஆட்டத்திற்கு முடிவு கட்டப் போகிறேன் நான். தங்கமே, வருந்தாதே. உன் தாய் நான் இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே. இந்த ஆதி பராசக்தியை நம்பும் என் பிள்ளையை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். நீ இருக்கும் இடம் சரியில்லை. நீ இருக்கும் இடத்தில் சுற்றி இருப்பவர்கள் சரியில்லை. உன் குடும்பத்தில் இருக்கும் நாசக்காரர்களால் நீ சிதைந்து கொண்டிருக்கிறாய். பொறாமை கண்களோடு உன்னை பார்த்து 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 உன்னை சிதறடிக்க வைக்கிறார்கள். வார்த்தை, விடும் வார்த்தைகள், அதனாலே நீ சீரழிய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். உன்னை சிரித்து பார்க்க வைக்க கூடாது என்ற எண்ணம். தங்கமே, உன் கண்ணீரையே பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படும் அந்த குலத்திற்கு அழிவை கொடுக்க வேண்டும் நான். அன்பு பிள்ளையே, தடை கொடுக்காதே. உன் கண்ணீருக்கு அவன் பதில் சொல்லியாக வேண்டிய கட்டாயத்தில் இன்று நின்று கொண்டிருக்கிறான். தாமதிக்காமல் அன்பு குழந்தையே, உன் காணிக்கையை என் கையில் ஒப்படைத்து விடு. இன்று ஒரு பேரதிர்ச்சியான ஒரு சம்பவம் நடக்கப் போகிறது. உனக்கு அது அதிர்ஷ்டவசமாக மாறப்போகிறது. இன்று இரவு உறங்குவதற்குள் உனக்கு ஒரு அதிர்ஷ்ட காரியமும் அவனுக்கு அதிர்ஷ்டம் கெட்ட காரியமாகவும் நடக்கப் போகிறது. தடையை கொடுத்து விடாதே. உன் எதிரி குதியாட்டம் போட்டால் அது உனக்குத்தான் வருத்தமான காரியமாக மாறும். அவனை நான் தண்டிக்க வேண்டும். தடை கொடுக்காமல் உன் காணிக்கையை என் கையில் ஒப்படைத்து அனுமதி அளித்து விடு என்று. உன் கண்ணீருக்கான விலையை கொடு என்னிடத்தில். உன் காணிக்கைக்காக காத்திருக்கிறேன். ஓம் சக்தி. நன்றி.